இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். ஓகே, குடும்பஸ்தன்னு பேர் வச்சாச்சு. குடும்பங்களுக்கான படம், ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படம், ஹியூமரஸான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த குழந்தை நமக்கு வேணுமா, பேசாமல் அபார்ட் பண்ணிடலாமே அப்படின்றது இருக்கு இல்லையா? இது ரொம்ப டக்குன்னு டூ சீரியஸ் ஃபார் அ மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் டு அக்செப்ட். ஏன்னா நாங்கள் சீரியஸாக அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன். அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல. அந்த சீன் ஆக்சுவலி அதோட என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதிகமாகணும், அதுக்குள்ள ஒரு டயலமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்டா இருந்துச்சு. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, என்னடா ஒரு நல்ல செய்தி பேசிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு உடனே அபார்ட் பண்ணிடலான்றாங்க, இது வேணுமான்னு கேட்குறா. நம்மளுடைய ஹீரோயின் கேரக்டரை பீப்புள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அக்செப்ட் பண்ணிக்காம போயிடுவாங்களோ, இந்த டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கல ஆக்சுவலி. அது எனக்கு அப்படி தோணவும் இல்லை எங்களுக்கு. அப்படி ஐயா அது என்ன தோண போகுது அவங்க, ஏன்னா கடைசியில் முடிச்சு வந்து நாங்கள் எப்படி அதை நான் பர்சீவ் பண்ணிக்கிட்டேன்னா, நான் சான்வி கிட்ட சொல்லும் போதே அதுதான், அவளுக்கே சீரியஸாக அபார்ட் பண்ணிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. பட் ரீஅஷூரன்ஸ் இவன் கொடுக்குறானா அப்படிங்கிறதுக்கான நீங்கள் ஆக்டிங்க்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை தான் அவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஆடிஷனும். அவங்களோட சப்டெக்ஸ்ட் என்னன்னா, டெக்ஸ்ட் இதுதான் என்ன சொல்றது, இப்போ குழந்தை வேணுமா, சப்டெக்ஸ்ட் என்னன்னா உண்மையாலுமே ஒரு இது இருக்கு இல்லையா, ஓகே இவ வேணாம்னு சொல்றா, இவ ரீஅஷூர் பண்றானா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அவன் என்ன ஸ்ட்ரெங்த் கொடுக்குறான். ஆமா, ஆனா அந்த அந்த டவுட் வரவே செய்யும். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறாங்க, எனக்கு அந்த சமயத்தில் இருந்ததுனால அது ரொம்ப தப்பாக தோணலையும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கு. திடீர்னு நம்மளால சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு பயமும் வந்துட்டு போயிருக்கு. அவனே நம்ம போய் அபார்ட் பண்ண போறதில்ல, பட் வந்து தாங்குவோமா, திடீர்னு இது பண்ணுவோமா, இது ரொம்ப உண்மை. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு எடுத்து முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானே கட்டும் பண்ணியிருந்தேன் அதை, இந்த டைலமா வேணாமான்னு. அப்புறம் மணிகண்டன் பார்த்துட்டு, தலைவா ரொம்ப நல்லா கதையங்க கட் பண்ணீங்க, அந்த டைலமா இருக்கிறதாங்க பியூட்டிஃபுல் அப்படின்னாரு. அப்படிதான் டியூரேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் கொடுத்த ரீஅஷூரன்ஸும் இது திரும்ப உள்ள வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மறுபடியும் நவீன் தான் ரீஅஷூர் சொன்ன மாதிரி. நான் ஏன் இந்த சீனை பற்றி முக்கியமாக பேசணும்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு டெசிஷனை ஒரு பொண்ணு முன் வைக்கும்போது, இங்கே ஆல்ரெடி நம்ம தாய்மையை பயங்கரமாக புனிதப்படுத்தி வச்சுருக்கோம். ஒரு பொண்ணே இது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஈஸியாக இந்த கேரக்டரை கொஸ்டின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. இல்லை, வரல. பயங்கர கான்ஃபிடென்ட் டெசிஷன் ஆக்சுவலாக. நாங்கள் எனக்கு ரீஅஷூர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் இருந்ததுனால, இல்லை அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரும்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக பிரசன்னா சொல்லியிருப்பாரு, இல்லை கிருஷ்ணா கேட்டு இது படிக்க கொடுத்தவங்க யாராவது அந்த ஆங்கிளில் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நிறையா நான் ஓவர் லுக் பண்ணேன்னா என்கிட்ட இது இந்த பிரச்சனை இருக்குது ஓகேவான்னு கேட்டுருவாங்க, இல்லை வேறு யாராவது விட்டாங்கன்னா நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி இல்லாததுனால ஒரு ஃபுல் ப்ரூஃப் பீப்புள் கூட இருக்கிறதுனால எனக்கு அது வரலையோ. நைஸ் நைஸ்.